பக்தியில யாரோட பக்தி பெருசு? சிவன் மேல எவ்வளவோ பேரு சிவபக்தியில இருக்கிறாங்க. சிவனோட சிறந்த பக்தன் நான் தான் ராவண ஒரு தடவை கர்வத்தோட தெரிஞ்சான். ஆனா ராவணனோட பக்திக்கு ஒரு எல்லை இருந்தது. அதை தாண்டி ராவணன் பக்தியை விட நம்ம நந்தி சிவன் மேல வச்சிருந்த அந்த பக்தி இருக்கே, அதுதான் ஜாஸ்தி, அதுதான் பெருசுன்னு நம்ம பார்த்த அந்த பழைய சிவன் கதையில நம்ம தெரிஞ்சிருப்போம். அங்க நடந்த பக்தி போட்டி யாருக்கு நடுவுல? நந்திக்கும் ராவணனுக்கும் நடுவுல. இங்க இதே மாதிரி வேற ஒரு பக்தி போட்டி நடக்க இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய மகாதேவ சாஸ்திரி, அகத்தியரோட வம்சாவளியில வந்தவர், பரமசிவனோட ஆசி பெற்றவர், பரசுராமரோட பாசத்துக்கு சொந்தக்காரர். அவரோட போட்டியா இங்க வரப்போறது ஒரு நாத்திகன். ஆமா, கடவுளை கல்லா பாக்குறவன், எப்பவுமே கல்லுன்னு சிவனை திட்டிக்கிட்டே இருக்கிறவன். அபிஷேகம் கூடாது, ஆரவாரம் கூடாது, பூஜைகள் கூடாது, புனஸ்காரம் கூடாதுன்னு எப்பவுமே கல்லுக்கு ஏண்டா இதெல்லாம் பண்றீங்க முட்டாப்ப திட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு நாத்திகனுக்கும் அப்புறம் சொன்ன அந்த மகாதேவ சாஸ்திரியோட பக்திக்கும் நடுவுல தான் இப்ப நாம போட்டி பார்க்க போறோம். ஜெயிக்க போறது யாருங்கிறத கண்ணப்பர்னு இப்ப ரிலீஸ் ஆன இந்த தெலுங்கு படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஸ்ரீ காளஹஸ்தி அப்படிங்கிற ஒரு புண்ணிய ஸ்தலம் உருவாக போறத பத்தி எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸ்ரீனா பாம்பு, காலானா சிலந்தி, ஹஸ்தினா யானை. இந்த மூணுமே சிவனுக்குன்னு ஒரு ஆபத்து வரும்போது சிவன் மேல இருக்கிற அந்த பக்தினால தன்னால முடிஞ்ச உதவியை செஞ்சிருக்காங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றதா இருந்தா, சிவனோட லிங்கம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அதை காப்பாத்துறதுக்காக, அணைக்கிறதுக்காக வேற எதுவும் கிடைக்காம முடியாம தன்னையே தான் உடலையே உள்ள தூக்கி போட்டு செத்து போனது ஒரு சிலந்தி. இந்த மாதிரி பாம்பும் யானையுமே உதவி பண்ணி இருக்குது. சோ அந்த உதவியை வெளிப்படுத்துற விதமா, நினைவு கூர்ற விதமா ஸ்ரீ காளஹஸ்தியில ஒரு புண்ணியத்தலம் உருவாக இருக்கிறது. கூடவே அங்க சின்ன வேற ஒரு வேலையும் பார்க்க இருக்கிறதா. அதுவும் ரெடி ஆயிடுச்சுன்னா அப்புறம் சிறப்பா புண்ணிய ஸ்தலத்தை கட்டலாம் சிவனே. யாருகிட்ட? பார்வதி கிட்ட எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ சிவப்பு கலர் சட்டையை போட்டிருக்கான்ல, அவன் தான் மாங்காய் பறிச்சுக்கிட்டு ஜாலியா விளாண்டுட்டு இருக்கான். ஃப்ரெண்டு ஒருத்தன் கொலுசு மாதிரி ஒன்ன கழுத்துல போட்டிருக்கான் பாருங்க, அவன் ஃப்ரெண்டு. எல்லாம் ஜாலியா விளாண்டுட்டு இருக்கும்போது அந்த ஊரு சாமியாடிக்கு சாமி வருது. பயங்கரமா ஆடுறாங்க. என்னடான்னு கேட்டா ஊருக்கு ஆபத்து, ஒரு நரபலி கொடுக்கணுங்கிறாங்க. இப்பதானே நரபலி கொடுத்தோம்னு ஊர் தலைவர் சரத்குமார் சொல்லுவார். நான் கொடுத்த உசுறு கேட்கும் போது திருப்பி கொடுக்கறதுக்கு என்னடா அப்படின்னு சாமியாடி சாமி இறங்கி சொல்லிட்டு இருக்காங்களா. 100 உசுரை காப்பாத்துறதுக்கு ஒரு உசுரை கொடுக்கறதுல தப்பு இல்ல, நரபலி கொடுக்கணுங்கிறாங்க. அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து, இந்த எலுமிச்சம்பழத்தை நான் வீசுவேன், இது யார் மேல படுதோ அவங்க தான் நரபலி அப்படின்னு வீசி எறிகிறாங்க. அந்த காலத்து வழக்கம் போல கரெக்டா அந்த எலுமிச்சம்பழம் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு மேல பட்டுருதுங்க. உடனே அந்த பையனை நரபலி கொடுக்கறதுக்கு தயாராயிட்டாங்க. நம்ம ஹீரோ அங்க வரதுக்குள்ள ஓங்கி ஒரு வெட்டு, தலை துண்டா போய் இறந்து போயிட்டான் அந்த பையன். அவன் கழுத்துல போட்டிருந்த அந்த செயின் இருக்குல்ல, அது மட்டும் அங்க அருந்து போய் கீழே கிடக்கும். அதை நம்ம போய் எடுத்துப்பான். தன் நண்பனோட இறப்புக்கு காரணம் யார்? இந்த சாமியாடியும் இந்த சாமியாடி கும்பிட்ட சாமியும். கீழே கிடந்த கல்லை எடுத்து சாமியாடிக்கு ஓங்கி ஒரு வீசு. ஒரே கல்ல 2 மாங்காய். சாமிக்கும் அடி, சாமியாடியோட கண்ணத்துல ஒரு கிளி. இது சாமி இல்ல, சாமினா உசுர காக்கணும், உயிர் பலி கேக்குது, இது வெறும் கல்லுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடிடுறான். அப்ப அவன் நாத்திகனாக மாறுறான். கடவுள் இல்ல, எல்லாம் கல்லுதான் அப்படின்னு இருப்பான். அப்புறம் அவனே வேற ஒரு கல்லு பக்கத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறான். இங்கதான் தன்னோட அம்மாவை அடக்கம் பண்ணிருக்காங்க போல. இனி கடவுளே கிடையாது, இருக்கிற எல்லாம் கல்லுதான்னு புலம்பி தெளிக்கிட்டு இருப்பான். அப்பா தான் வந்து ஆறுதல் சொல்லி கூட்டு போயிட்டு இருக்கிறார். மேல பார்வதி கேக்குறாங்க, இவ்வளவு நாத்திகனா இருக்கிற இந்த பையனா உங்களை கும்பிட போறான், உங்களுக்கு சிசிய பிள்ளையா மாற போறான் அப்படின்னு கேட்க, அவன் வீசி எரிஞ்ச கல்லு கூட எனக்கு வில்வையில மாதிரி தான், அவன் வீசி எரிஞ்ச அந்த கல்லை பார் அப்படின்னு அந்த கல்லை அவர் கையில பிடிச்சி இப்ப காட்டுறாரு. பார்த்தா அந்த கல்லு கூட லிங்க வடிவத்துல இருக்குது. இப்போ 25 வருஷத்துக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. அதே ஊர்ல ஒரு பருந்து குழந்தைய தூக்கிட்டு போகுது. தடுக்கிறதுக்கு இவங்க ஈட்டி எரிஞ்சு பாக்குறாங்க வேலைக்கால. ரெண்டு ஒருத்தன் அம்பு விட்டு பாக்குறான் வேலைக்கால. தின்னா அப்படின்னு கத்துவாப்ல சரத்குமார். அப்பா கத்துனதும் எங்க இருந்தோ நம்ம தின்னா வருவான். கூடவே குதிரையும் வருது. வேகமா போய் குதிரையில ஏறி அம்பெடுத்து கரெக்டா அந்த பருந்து அடிச்சு குழந்தை கீழே விழும்போது ஒரு ஜம்ப் அடிச்சு குழந்தை கீழே விழுந்து இறந்து போயிடாம சேஃபா காப்பாத்திடுறாரு. எல்லாருக்கும் சந்தோஷம். குழந்தைய காப்பாத்திட்டதுனால குழந்தையோட அம்மா, நீதான் எனக்கு தெய்வம் மாதிரின்னு குழந்தைய காலடியில வைக்க போக, அந்த பக்கத்துல சாமியாடி, யாரு தெய்வம்? குழந்தைய காப்பாத்தினது இந்த மனுஷன் இல்ல, அந்த சாமி அப்படின்னு அந்த புகழும் சாமிக்கு தான் கொடுக்குறாப்ல. கல்லா மனுஷனை காப்பாத்த போகுது, நரபலி கேட்கிற அதுவும் இந்த கல்லா காப்பாத்த போகுதுன்னு சொல்லிட்டு அப்பையும் கடவுள் நம்பிக்கை இல்லாம தான் பேசுவான். சின்ன வயசுல நம்ம ஹீரோ ஒரு புலியை பார்த்து பயப்படலையா. புலி இவன் மேல பாயிர போயிற சமயம் ஈட்டி எடுத்து குறுக்கால விட்டு புலிய கொன்னுட்டான். அவன் கொன்ன அதே புலிய வச்சு அந்த புலியோட முதுகெலும்ப வச்சு வில்லு செஞ்சிருக்கிறார். புலியோட முதுகெலும்புல வில்லு. அவன் வேட்டையாண்ண ஒரு மானோட கொம்ப வச்சு அம்புன்னு இப்படி எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கிறதா அந்த பெருமைகளை சொல்லிட்டு இருப்பாரு நம்ம அப்பா. போதும் கரைய சொன்னது வாங்கன்னு கூட்டு போறேன். காட்டுப்பக்கம் அன்னைக்கு போகும்போது அங்க குளிச்சிட்டு இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்து உடனே கண்டதும் காதல் வந்துருச்சு. ஆனா அந்த பொண்ணு ஒரு தீவிர சிவன் பக்த. குளிச்சு ஃப்ரெஷ்ஷா வந்து சிவனை கும்பிட்டுட்டு கிளம்ப போற சமயம் டப்புன்னு பின்னாடி வந்து நிக்கிறான். மோதி விழ போறவள புடிச்சிட்டான். ஆனாலும் யாரா நீங்கன்னு கத்தி எடுத்து காட்டுவா. கேப்பா. அவனோ மெய்மறந்து போய் நிக்கிறான் பதில் சொல்லாம. ஃப்ரெண்டு வந்திருப்பான். என்னடா வேட்டைக்கு வந்த இடத்துல என்னடா பாத்துக்கிட்டு கேட்க பிரமிச்சு போய் நிக்கிறான். பேய பாத்தியான்னு கேட்டா இல்ல தேவதைய பாத்தேங்கிறான் அவன். அப்புறம் பக்கத்துல வேற ஒரு ஊரு. இந்த ஊர்ல பெண்களுக்கு தான் அதிகாரம் ஜாஸ்தி. இந்த ஊர்ல தலைவர் கிடையாது, ஒன்லி தலைவி தான். இதோ இவங்க தான் நம்ம ஹீரோயின் கூட தலைவியோட பொண்ணு தான்.
அங்க திருநீர் பூசி இருக்கிறத பார்த்து அம்மா திட்டுவாங்க. ஏன்னா இவங்க கும்பிடுறது கூட காலி தெய்வத்தை தானா, சிவனை நாம கும்பிடுறது இல்ல, கும்பிடுறதுல கூட ஒரு பெண் தெய்வத்தை தான் நாம கும்பிடணும், அதிகாரமும் பெண்ணுகிட்ட தான் இருக்கணும்னு நிறைய பேசிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்காகத்தான் சிட்டில இருந்து 2 புலவர்களை கூட்டு வந்திருக்காங்க. இதோ இவங்க 2 பேர் தான் அந்த புலவர்கள். இவளுக்கு நல்ல விஷயத்தை எடுத்து சொல்றதுக்காக வந்திருக்காங்க. சிவபக்தர்களே பெரிய பக்தர் யாரு, சிவலிங்கத்திலேயே பெரிய லிங்கம் என்னன்னு இந்த பொண்ணு டவுட் கேட்பாங்க. அங்க வச்சுமே ஏதோ வாயுலிங்கம்னு ஒரு லிங்கம் இருக்குதான். அகத்தியரோட வம்சத்துல பிறந்து பரமசிவனோட ஆசீர்வாதத்தை பெற்ற ஒருத்தர் இருக்கிறாரா. அவர் ஒருத்தரால மட்டும்தான் வாயுலிங்கத்தை கும்பிடவோ அதன் மீது அபிஷேகம் செய்வதற்கோ அதிகாரம் கொண்டவர்னு எடுத்து சொல்றார். அதே சமயம் இங்க பக்கத்து ஊர்ல மகாதேவ சாஸ்திரிய காட்டுறாங்க. இதோ இவர் தான் அகத்தியரோட வம்சத்தோட மகாதேவ சாஸ்திரி. காட்டுக்கு மத்தியில தான் வாயுலிங்கம் இருக்குது. ஊர்க்காரங்களை அங்கேயே நிக்க வச்சிட்டார். ஒரு 10 அடி தள்ளி ஊர் தலைவர்களை நிக்க வச்சிட்டார். இன்னும் ஒரு 20 அடி தள்ளி தாம் புள்ளையுமே நிக்க வச்சிட்டார். அவர் மட்டும்தான் காட்டுக்குள்ள போறார், வாயுலிங்கத்தை கும்பிடுறார், அபிஷேகம் செய்கிறார், ஆராதனை செய்கிறார். வாயுலிங்கத்தை ரகசியமா வச்சு இதுக்கு எந்த ஆபத்து வராம பாத்துக்கணும்னு இவரோட பரம்பரையில முன்னாடி சொல்லிட்டு போயிட்டாங்களாம். அதனாலேயே நீ இருக்கிற இடத்த யாருக்கும் சொல்லாம ரகசியமா வச்சு நான் மட்டுமே கும்பிட்டு இருக்கிறேன், நீ எனக்கு மட்டுமே சொந்தமான சிவன் சொல்லி கும்பிட்டு இருக்கிற. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா வேற ஒரு ஊர்ல இருந்து ஒரு படம் வருது. சும்மா ஒரு 100 பேர் வந்திருக்காங்கன்னு வைங்களேன். வாயிலிங்கம் எங்க இருக்குன்னு கேட்டு விசாரிக்கிறாங்க. சாமி கொண்டு வந்திருக்காங்க போல, கல்ல ஏண்டா கும்பிடுறீங்கன்னு நக்கல் பண்ணிட்டு நம்ம ஹீரோ கொஞ்சம் தூரம் தள்ளி போய் விசாரி தெரியும்னு அனுப்பிச்சு வைக்கிறார். அவங்களும் போயிடறானுங்க. அந்த பக்கத்துல பார்த்தா சில பெண்கள் தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. தாகமா இருக்குன்னு கேட்பான். சரின்னு தண்ணியை கொடுத்தா எனக்கு தண்ணி தாகம் இல்ல, இது தண்ணியால அடங்காது, உன்னால அடக்க முடியும் வான்னு அப்படியே அலாக்கா தூக்குறான். மீதி பெண்களையும் தூக்குறதுக்கு விரட்ட வர்றாங்க. காக்கைகள் எல்லாம் பறவைகள் எல்லாம் பறக்கும். அதை பார்த்துட்டு ஆபத்துன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அந்த பக்கம் வந்து அம்புகள் விட ஆரம்பிக்கிறான். பெண்களை துரத்துற எல்லாரையும் அம்பு விட்டு சாகடிக்கிறான். கண்ணா பின்னான்னு பல பேரை கொண்டு குவிக்கிறான். ஒரே அம்புல, அதாவது 2 அம்புல பொண்ணை கடத்துறவனை தாண்டி பின்னாடி இருக்கிற 2 பேரை சாகடிக்கிறான். ஃப்ரெண்டும் களத்துல இறங்கி அவரும் பல பேரை அடிக்கிறார். இப்ப கடத்தப்பட்ட அந்த பொண்ணு ஃப்ரெண்டோட காதலி வேற. காதலியை பார்க்க வந்தவன் தான் ஹீரோ கூட சேர்ந்துக்கிட்டு இப்ப சண்டைக்கு வர்றான். வந்தவங்க பல பேரை அம்புகளால கொன்னு குவிக்கிறான். ஆனா கடத்த வந்தவன் இருக்கிறான்ல, அவன் கையில வால் எடுத்துட்டு வர நம்மால வில்லில் இருக்கிற கயிறை அத்துட்டு வில்லுக்கு நடுவுல ஒரு கனெக்ஷன் இருக்குது. அந்த கனெக்ஷன் அவுத்துட்டா 2 வால் மாதிரி மாறிடுது. வில்ல வாலா மாத்தி அதை வச்சு சண்டை போட்டுட்டு இருக்கிறான். 2 பேருக்கு நடுவுல கடுமையான சண்டை. அந்த சண்டையில ஒரு கட்டத்துல ஓங்கி வந்து தொண்டைக்கு கீழே கத்தியால ஒரு குத்து. இன்னொருத்தவன் அடிபட்டவன் எப்படியோ குதிரையில ஏறி தப்பி போயிட்டான். அவனை கொல்லலாமன்னு பார்க்கும்போது வேண்டா விட்டுரு, தப்பிச்சு போறவனை நம்ம கொல்ல வேண்டாம் அப்படின்னு நண்பரை தடுத்துறாரு. நண்பனும் காதலியும் ஒன்னும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கிறாங்க. குத்தடி பத்தவன் தான் பரம்பரையை பத்தி தான் ஊரை பத்தி எடுத்து சொல்லிட்டு இருக்கிறான். இவன் தம்பியா, இவன் அண்ணன் காலா இருக்கிறானா. அவன் சிம்மாசனமா வச்சிருக்கிறதே அவனால கொலை செய்யப்பட்ட அந்த பிணங்களை தான் சிம்மாசனமா பண்ணி வச்சிருக்கானா. அந்த பிணங்களுக்கு மேலதான் ஏறி உட்காருவானா காலா. 1,00,000க்கும் மேற்பட்ட படைகள் அவன் கிட்ட இருக்குதான். என் சாவுக்கு பழி வாங்க அவன் வருவான். உங்க எல்லா ஊரையும் நாஸ்தி பண்ணிட்டு வாயுலிங்கத்தையும் தூக்கிட்டு போவான்னு சொல்லிட்டு தம்பிகாரன் அப்படியே உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்க, சும்மா இல்லாதவன் வர்றவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, உங்க ஊர்ல இருக்கிற ஆம்பளை எல்லாத்தையும் கொண்டு விட்டு குழந்தைகளை அடிமையாக்கி பெண்களை மட்டும் நாசம் பண்ணுவாங்கன்னு சொல்லும் போதுதான் கழுத்துல ஓங்கி ஒரு எத்து கத்தி இன்னும் உள்ள இறங்கி சம்பவ இடத்துலயே அவர் செத்து போறார். இப்போ இந்த மேட்ரு ஊருக்கு தெரிய வர 1,00,000 பேர் வந்தாங்கன்னா எப்படி சமாளிக்கிறதுன்னு பயந்துகிட்டு இருக்கிறாங்க ஊரு. உடனே சாமியாடி இந்த யுத்தம் நடக்காம இருக்கணும்னா பலி எடுக்கணும்னு கிளம்பிட்டான். ஏய், சாமி எல்லாம் காப்பாத்தாது, மனுஷங்க தான் போராடணும், கல்லு வந்து நமக்காக போராடாதுன்னு சாமியே இல்லைன்னு சத்தம் போட்டுட்டு மறுபடியும் அம்மாவோட கல்லறைக்கு வந்து உட்காந்துக்கிட்டான். அப்பா வந்து பார்த்து பேசிட்டு வாடாமான்னு கூட்டு போறார். நடக்க போற அந்த யுத்தத்துல ஜெயிக்கணும்னா சுத்து வட்டாரத்துல இருக்கிற எல்லா கிராமமும் ஒண்ணு சேரணும்னு அவங்க முடிவு பண்ணி ஊர் கிராமங்கள் எல்லாம் வர சொல்லி இருக்காங்க. ஊரை ஒண்ணு சேர்க்கறதா என்னோட குறிக்கோள் அப்படின்னு ஊர் தலைவர் நம்ம சரத்குமார் சொல்லி இருப்பார். ஒருத்தர் ப்ளூ கலர்ல சட்டப்பட்டு வர்றாருல, அவர் ஒரு ஊர் தலைவர். சண்டா பேரு 2 கோடாரி வச்சுட்டு வருவார். அடுத்து சூலாயுதத்தோட வர்றாரு பாருங்க, இவர் தான் வாயுலிங்கம் இருக்கிற அந்த ஊரோட தலைவர். வாயுலிங்கத்தோட காவலாளின்னு இவருக்கு ஒரு பட்ட பெயரும் உண்டு. அடுத்து கொம்பை இடுப்புல சுருகிட்டு கையில கதாயுதத்தோட வராங்க பாருங்க, அவங்க ஊரு வருது. அந்த ஊர் தலைவரோட பையன் பக்கத்திலேயே நிக்கிறான். அடுத்த ஊர்ல தலைவர் கிடையாது, தலைவிதான். தலைவியோட பொண்ணு நம்ம ஹீரோயின் வராங்க. அப்புறம் நம்ம ஊரோட சார்பா என் புள்ள வரான் அப்படின்னு அறிமுகப்படுத்துறாரு சரத்குமார். நம்ம ஹீரோ வர என்ன பேசுறாங்கன்னா, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து போறான்னா மட்டும்தான் வரப்போற ஆபத்துல இருந்து தப்பிக்க முடியும்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து போராடும் போது அத்தனை படைகளுக்கும் ஒரு படை தளபதினு ஒருத்தவன் வேணும், தலைவர்னு ஒருத்தவன் வேணும். எல்லாருக்கும் சேர்த்து யாரு தலைவராகனு பேசும்போது தலைவர்கள் நாங்க ஏத்துக்கிறது இல்ல, பெண்களை மட்டும் தான் தலைவியா ஏத்துப்போன்னு அந்த அம்மா பேசுது. மீதி எல்லா பேரும் அவன் நாங்க தான் தலைவராகனு பேசுறாங்க. அதுலயும் ஒருத்தன் 4 கம்போடு திரியாம பாருங்க, அந்த பைய கதாயுதத்தை கையில எடுத்துக்கிட்டு நாங்க தான் தலைவரை ஒஞ்சாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நம்ம சரத்குமார் தான் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி ஜனநாயக முறைப்படி தலைவரை தேர்ந்தெடுக்கணுங்கிறாங்க. யார தலைவரா தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு வரும்போது சரத்குமாரோட ஊரின் சார்பா சரத்குமாரோட பையன் நம்ம ஹீரோவும், அந்த பக்கம் அந்த 4 கொம்புக்காரன் அப்பாவுக்கு அடுத்து நான் தான் எல்லாம்னு அவன் ஒருத்தன்.
அந்த ஊருக்கு. அவன் தலைவனாகணும், அவனும் வந்து நிக்கிறான். சரி, இவங்க 2 பேருக்கு நடுவுல போட்டி ஊர் தலைவர் எல்லாம் ஓட்டு போடுங்க, பெரும்பான்மை யாருக்குன்னு பாக்கலான்னு பார்த்தா 5ல 4 ஊரு நம்ம ஹீரோவை தலைவனா தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த கொம்பனோட ஊரு மட்டும் அவங்களுக்காகவே ஓட்டு போட்டுக்கிட்டாங்க. ஆனா அவன் என்ன சொல்றான்னா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவன் உயிரோட இருந்தா தானே தலைவனாவா, அவனை கொன்னுட்டு நான் தலைவராயிடுவேன் அப்படின்னு சந்தோஷமா அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான் கொம்பை. இந்த பக்கம் பார்த்தா தப்பி ஒன்னவன் காலா கிட்ட வந்து எந்த ஊருக்காரங்க கொன்னது தின்னா நம்ம ஹீரோ, செத்தது உன் தம்பின்னு எல்லா கதையும் சொல்லிட்டான். கொன்னவனோட தலையை எடுத்துட்டு வராம சேதி எடுத்துட்டு வரையான்னு அவனையே குத்தி கொண்டு போட்ட. படைய தரட்டுங்க, பழி வாங்க போலாம், வாயிலிங்கத்தை தூக்கலான்னு காலா சொல்லிட்டான். இந்த பக்கம் பார்த்தா சிவனுக்கு படைச்ச வாழைப்பழத்தை எல்லாம் ஒளிஞ்சிருந்து எடுத்து தின்னு சாப்பிட்டுட்டு இருக்கிறான் நம்ம ஹீரோ. பழத்தை காணமே சிவன் சாப்பிட்டாரோன்னு சந்தோஷமா பாப்பா அவ. பழத்தை தின்னது சிவன் இல்ல, குரங்கு, பின்னாடி பாரு அப்படிங்கிறாரு இவர். சிவனுக்கு வச்ச தட்சணைய போய் நீ சாப்பிடுறியா அப்படின்னு சத்தம் போடுறான். கல்லா சாப்பிட போதுன்னு இவன் சீன போடுறான். சிவனை கல்லுன்னு சொல்லாதன்னு அவ கத்தி எடுக்கிறான். கல்லுன்னு சொல்லுவேன்னதும் சண்டைக்கு போறான். சண்டையில அவனும் கொஞ்சம் ஜர்க்கு கொடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டே இருப்பான். ஒரு கட்டத்துல அவனோட கையில இருந்த வாழைப்பழத்தையே வீசி வெட்டி தள்ளுவா. நல்லா தான் சண்டை போடுறான். ஆனா அவன் என்னமோ ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஒரு கட்டத்துல கத்தி மரத்துல போய் குத்திக்குது. புலின்னு அரவா அடிக்கிறா. எல்லாமே அவனுக்கு பூவால அடிக்கிறாப்லதான் ஃபீல் ஆகுது. சுத்தி விட்டா என்ன சுத்துறான்னு பாருங்க. அதையும் பயபுள்ள ரசிக்கிறான். ஒரு கட்டத்துல படுக்க போட்டு கத்திய மேல வச்சு புடிச்சிட்டா. ஒரு இறக்குன செத்து போயிடுவே அப்படின்னு சொல்ல, நெஞ்சில இறக்கட்டுமா அப்படின்னு கேட்க, என் நெஞ்சு ஃபுல்லா நீ இருக்கிற, அங்க குத்தாதேன்னு சீனை போடுறான். நீலா வீரனா, போர்ல ஜெயிச்சுட்டு வா, வீரனை ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவ கிளம்பிட்டுறா. அந்த பக்கம் பார்த்தா காலாவோட படை 1,00,000க்கும் மேற்பட்ட வீரர்கள் வந்துகிட்டு இருக்காங்க போருக்காக. இந்த பக்கம் பார்த்தா நம்ம சாமியாடி சரத்குமார்ட்ட போய் சம்பந்தம் பேசிட்டு வரா. தாம் முன்ன சரத்குமாரோட பையன் நம்ம ஹீரோவுக்கு சம்பந்தம் பேசிட்டு வரா. சாமியே கிடையாது கல்லுன்னு சொல்லிட்டு இருக்கிறவன்கிட்ட போய் என்ன கட்டி கொடுக்கற சொல்றீன்னு இவ கேட்க, இங்க பாரு, அவன் தான் இப்போ எல்லா ஊருக்கும் தலைவன் ராஜா, அவனை கட்டிக்கிட்டா நீ ராணி ஆயிடுவ, ஒரு சாமியாடியுடைய பொண்ணு மகாராணியாக போறான்னு சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா என்னதான் நம்ம ஹீரோ கிட்ட முறைச்சாலும் அரண்டு பிடிச்சாலும் ரகசியமா அவனை காதலிக்க ஆரம்பிச்சிட்டா போல நம்ம ஹீரோயின். அதை பத்தி தான் நண்பிகள் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பா. அங்க ஒரு பனைமரத்தை பார்த்ததும் நொங்கு எடுக்கலாமேன்னு அடிச்சு பாக்குறா. கல்லால் அடிச்சாலாம் விழுகாது, அம்பால் அடிக்கணும், சொல்லித்தரேன்னு நம்ம பையன் சொல்லி கொடுக்குறா. ஒரு பழத்துக்கு குறி வைக்க சொல்ல அவ ஒரு கொத்துக்கே குறி வச்சு அடிக்கிறா. அவளை ஒரு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க போல ஏற்கனவே. அதை வெட்டி சாப்பிடும் போது ஒரு துளி மட்டும் இவனோட கண்ணுல போய் பட்டுரும். கண்ணு லைட்டா எரிய ஆரம்பிக்கும். பரவாயில்லங்கிறா. தம்மா தூண்டு தண்ணி பட்டதுக்கே இவ்வளவு கண்கலங்கிறையா அப்படின்னு இவ ஓட்டுவா. எங்க அப்பா என்னோட கண்ணு ரெண்டும் அப்படியே பாக்குறதுக்கு என் அம்மாவோட கண்ணு மாதிரியே இருக்குன்னு சொல்லி இருக்கிறாரா. இதே கண்களால தான் உன்னை நான் முழுசா பாத்துட்டு இருக்கிறேன். என் வாழ்க்கை முழுக்க உன்னை பாத்துக்கிட்டே இருக்கணும்ன்ற ஆசை வேற இருக்குது. இந்த கண்ணுக்கு ஒன்னாயிரக்கூடாது இல்லையா, அதனாலதான் அப்படின்னு பதட்டமா பேசுறா. உடனே இவங்க நெத்தியில முத்தம் கொடுக்குறாங்க. காதல் வந்துக்குச்சு. 2 பேரும் ஒன்னா ஊரு சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பாட்டு பாட டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பக்கம்னா அந்த பக்கம் நண்பரும் இன்னொரு பொண்ணை காதலிக்க ஆரம்பிச்சிட்டார். நண்பர் காதலிக்கிற மேட்டர சாமியாடி பொண்ணு பாத்துறா. சாமியாடி கிட்ட போட்டு கொடுத்துறா. உடனே அந்த அம்மா சாமியாடி ஊருக்கு ஆபத்து, ஊரை காப்பாத்தணும், நரபலி கொடுக்கணும் அப்படின்னு இந்த பயலையே நண்பனையே நரபலியா கேட்க, அவனும் இதெல்லாம் நம்புற வந்தான். அதனால நான் ஊர் நல்லதுக்காக சாகிறதுக்கு தயாரிட்டான். ஃப்ரெண்டுகாரி தான் ஐயோ அவனை ஒண்ணு செய்யாதீங்க ஒண்ணு செய்யாதுன்னு கதறிட்டு இருக்காங்க. ஒரே வெட்டி சாக்க போற சமயம் அம்பு வந்து குத்தி அவனை காப்பாத்துது. இனி இந்த ஊர்ல நரபலி கொடுக்கவே கூடாதுன்னு பிரச்சனை பண்றான். அவனை கட்டி வச்சிருப்பாங்க, எல்லாத்தையும் அறுத்து போட்டுறான். யுத்தத்துல ஜெயிக்கிறதுக்கு வீரர்கள் வேணும். இருக்கிற வீரர்கள் எல்லாத்தையும் இப்படி வெட்டி சாச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இது எந்த விதத்துல சத்தம் போடுறான். கடவுளே கிடையாது, இது வெறும் கல்லு அப்படின்னு சொல்லுவான். அங்க இருக்கிற பல பேர் இதை கடவுளா பாக்குறவங்க எல்லாம் நீ நாத்தியர்னு சண்டைக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. யாரெல்லாம் இவனை தலைவனா ஏத்துக்கிட்டாங்களோ அவங்க எல்லாருமே தான் சாமியை இவன் தப்பா பேசுறானே இவன் மேல கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் பிரச்சனைனா, இன்னொரு பக்கம் பிரச்சனை நம்ம ஹீரோ லவ் பண்ற அந்த பொண்ணை நம்ம கொம்பன் தான் கட்டிக்கிட்டு இருந்தானா. அவங்க அம்மா எனக்கு வாக்கு கொடுத்துருக்கா, அவளை நான் தான் கட்டிக்க போறேங்கிறான் கொம்பை. கட்டிக்க போற பொண்ணுக்கு பிடிச்சிருக்கான்னு நீ யோசிக்கலையேங்கிறாரு அவரு. நான் தான் கட்டிப்பேங்கிறான் இவன். ஒரு பொண்ணை 2 பேர் கட்டிக்க இந்த மாதிரி சண்டை வரும்போது 2 பேருக்கு நடுவுல ஒரு வீர விளையாட்டு, ஒரு போட்டி நடத்தப்படும். போட்டியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பொண்ணு சொந்தம், அவங்க அந்த பொண்ணை கட்டிக்கலாம். இதுதான் அவங்க ஊர் வழக்கம். அவன் வெறுங்கையோட சண்டை போடுவேங்கிறான். சரின்னு நம்மளும் கத்தியை தூக்கி போட்டு வெறுங்கையோட அவங்க கூட சண்டைக்கு வராங்க. ஸ்டார்டிங்ல நம்ம பையில போட்டு பொருந்த கட்டுறாரு, பறக்க வர்றாரு. அப்புறம் நம்மால உசாராகி அவனை திரும்ப அடிக்க ஆரம்பிக்கிறார். 2 பேருக்கு நடுவுல நல்லா தான் சண்டை போய்கிட்டு இருக்குது. ஒரு கட்டத்துல வெறுங்கையில சண்டை போட்டு வேலைக்காகாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு கீழே விழுந்தவன் பக்கத்துல இருந்த கதாயுதத்தை எடுத்து ஒரு அடிங்க அடிச்சு அடியில கழுத்து ஷோல்டர் பக்கம் இறங்கிடும். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நினைக்கும் போது பக்கத்துல போய் அவளை நான் கட்டிக்கிட்டு நாசம் பண்ணுவேன், அப்புறம் என் ஊர்ல இருக்கிற அத்தனை ஆம்பளைகளுக்கும் விருந்து படைப்பேன்னு சொன்னதும் கோவப்பட்டவன் ஓங்கி ஒரு அடி முட்டு இறங்கி போன சோல்டரை எல்லாம் ஏத்திக்கிட்டு மறுபடியும் சண்டைக்கு போய் அவனை அடி நடிச்சு தள்ளுறாரு. வெறுங்கையில அடி வாங்கிட்டு இருந்த இடத்துல கதாயத்தை வச்சு வேற அடி. அப்புறம் படுக்க போட்டு குத்து இன்னும் விட்டா அடிச்சே கொண்டு போட்டுருப்பாப்ல. மூஞ்சி எல்லாம் செதறி போயிருக்கும். அதுக்குள்ள சரத்குமார் அவனை அடிச்சு 10 அடி பின்னாடி தள்ளுறாரு. எவன்டா அடிச்சதுன்னு இவன் ஓடியாருவான். அப்பா தான் அடிச்சாருன்னு தெரிஞ்சதும் அமைதியா நின்னுறான். ஏண்டா யுத்தம் வர
வரப்போது, எல்லாரையும் காப்பாத்தணும்னா நான் ஊரை ஒண்ணு குத்திக்கிட்டு இருக்கிறேன், நீ என்னடா சண்டை போட்டு ஊரை பிரிக்க பாக்குறியா, இதை மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஊர்க்காரங்க எல்லாம் கிளம்ப போற சமயம் எல்லாரும் இங்க இருங்க, ஏற்கனவே பேசினதுல எந்த மாற்றமும் இல்ல, ஆனா தலைவர் பதவியில இருந்து நான் படைகளை வழி நடத்துறேன், என் புள்ளைய ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன், கடவுளை கல்லுன்னு சொல்ற இவன் என் புள்ளை இல்ல, இனி இந்த ஊருக்கு இவன் வரக்கூடாதுன்னு ஊரை விட்டு வெட்டி விட்ட, காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்ப பார்த்தா கூட அவர் 4 அடி தள்ளி வர, அந்த பொண்ணை வேற இழுத்துட்டு போறாங்க. சோகத்தின் மொத்த உருவமா இவர் ஊரை காலி பண்ணி போயிட்டு இருக்கிறார். மேல பார்வதி, என்ன இப்படி போய்கிட்டு இருக்குது, இவ்வளவு நாத்திகனா இருக்கிற இவன் உங்களோட சிறந்த பக்தனா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையேன்னு சொல்லும் போது, நல்லா பார், உன் ஞான கண்களால் பார், அவ யாருங்கிறது உனக்கு நல்லா தெரியும் பார் அப்படின்னு சொல்ல பார்வதியும் ஞான கண்ல பாக்குறாங்க. பார்த்தா பூர்வ ஜென்மத்துல இவன் தான் தின்னாதான் நம்ம ஹீரோ தான் அர்ஜுனனா பிறந்திருப்பார். ஒரு விசேஷ ஆயுதத்தை வேண்டி சிவனை நோக்கி கடுமையான தவம் பண்ணிக்கிட்டு இருப்பார். அப்போ ஒரு பன்னி அந்த பக்கத்துக்கு வரும், தவத்தை கலைச்சிரும் உரிமை, அதுல காண்டாயி பன்னியை நோக்கி அம்பு விடுவார். அதே சமயம் வேற ஒரு இடத்துல இருந்து அம்பு வரும், போய் பார்த்தா 2 அம்பு குத்து பண்ணி செத்து போய் கிடக்கும். அந்த பக்கம் வேடர்கள் சில பேர் வராங்க. யாரையா வரான்னு பார்த்தா அட நம்ம மோகன்லால் வராரு. இங்க பாரு, என் தவத்தை கலைக்க வந்ததுனால நான் அம்பு விட்டேன், மித்தபடி இந்த பண்ணி உனக்குத்தான் சொந்தம், நீ எடுத்துக்க அப்படிங்கிறாப்ல. என்ன பிச்சை போறையான அவர் கேட்கிறார். கொஞ்சம் ஏகத்தலமா பேசுவாப்ல, இவனையும் மதிக்க மாட்டார். உடனே இவன் காண்டாயி, நான் யார் தெரியுமா, குந்தியோட மகன் அர்ஜுனன் தன்னை அறிமுகப்படுத்துவார். ஓ நீதானா, உன்னோட ஒரு சிறந்த வீரன் வளர்ந்து வரான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனோட கட்ட விரலை வெட்ட சொன்னது நீதானு அசிங்கப்படுத்துவார். அப்படி நான் சொல்லவே இல்ல, செஞ்சது என் குருநாதர், என் திறமையை பத்தி தப்பா பேசுறேன்னு சொல்லும் போது, அப்படியா உன் திறமை என்ன, நம்ம ஒரு தடவை பாத்துருவோமா, எங்க அதோ பார் அப்படின்னு மலை உச்சியில இருக்கிற ஒரு மரத்துல ஒரு பொந்து இருக்கும், அந்த பொந்துல கரெக்டா குறிபாத்து அம்பு விடு பார்ப்போம் அப்படிங்கிறாப்ல. அது இருக்கு பல கிலோமீட்டர் தூரத்துல. உடனே அவனும் அம்பு எடுத்து குறிபாத்து விடுறான். பின்னாடியே நம்மால கொஞ்சம் லேட்டா தான் அம்பு விடுறார். ஆனா இவர் விட்ட அம்போட வேகம் அதிகமாகி அர்ஜுனன் விட்ட அம்ப 2ஆ பொளந்து கரெக்டா அந்த பொந்துல போய் குத்தி நிக்குது. மிரண்டு போறாப்ல. சரி வில்வித்துல தான் தோத்து போயிட்ட, வால் சண்டையிலையாவது ஜெயிக்கிறியான்னு பாப்போன்னு வாழை தூக்கி போட்டு சண்டைக்கு வாங்குறாப்ல. 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. ரொம்ப அசால்ட்டா அவனை அடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்கிறார். இவனால எதுவுமே பண்ண முடியல. ஒரு கட்டத்துல அவன் அம்பு அவனோட வால் வந்து கீழே விழும்போது அந்த வால் மேலேயே ஒத்த கால் அப்படி நிப்பாப்ல. யாருப்பா நீ, இனி அரண்டு போய் கேட்பான். சாட்சாத் அந்த சிவனே தான் வந்திருக்கிறார். அதை புரிஞ்சுக்கிட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறார். நீ வர வேண்டி ரொம்ப நாளா தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, கேட்கிற அந்த விசேஷ ஆயுதத்தை கொடுக்கலாம், ஆனா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சோதிச்சு பார்க்க வேணாமா, அதுக்காகத்தான் வந்தேங்கிறாப்ல. மகாபாரத யுத்தத்துல இவருக்கு தேவையான அந்த விசேஷமான அம்புகளை அவர் வரமா கொடுத்திருப்பார். அந்த இடத்துலயே நான் தவம் பண்ணது என்னவோ அம்புக்காக தான், ஆனா உங்களை பார்த்த பிறகு பேசாம நான் மோட்சம் அடையலாம்னு நினைக்கிறேன், இன்னொரு பிறவி எனக்கு வேண்டாம், இப்பயே என்னை ஏத்துக்கங்க, உங்களோட சேர்ந்துடுறேன்னு அர்ஜுனன். இல்ல உனக்கு இன்னொரு ஜென்மம் இருக்குது, அதே மாதிரி இந்த ஜென்மத்திலேயே நீ செய்ய வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கிறது, யுத்தங்கள் இருக்கிறது, எல்லாத்தையும் முடிச்சுட்டு என்னோடு வந்து ஐக்கியமாவ, அடுத்த ஜென்மத்துல மகா சிவராத்திரி வரப்போது போல, அந்த ஸ்பெஷலான சிவராத்திரிக்கு முன்னாடி என்ன சிவானு கூப்பிட்டா மட்டும் போதும், உனக்கு மோட்சம் கிடைக்கும், என்னோடு நான் உன்னை சேர்த்துப்பேன்னு அப்பயே வாக்கு கொடுத்துருப்பாப்ல. அதெல்லாம் ஞானக்கண்ல பார்த்த பார்வதியும் சிவனும் டிஸ்கஸ் பண்ணி இருக்காங்க. இந்த பக்கம் அம்மா கூட சண்டை போட்டுட்டு நானும் உன் கூட வந்துடுறேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் வந்து நிக்கிறா. யாருமே இல்லாம அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணணும் முடிவு பண்ணிட்டாங்க. கோயில வச்சு கல்யாணம் பண்ணணும்னு அவ சொல்லும் போது, எங்க அம்மாவோட கல்லறையே கோயில், இங்கேயே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கல்யாணம் பண்ணிக்கிறான். இவன் கழுத்துல போட்டுருக்கான் பாத்தீங்களா கொலுசு மாதிரி ஒரு செயின், அது தான் ஃப்ரெண்டு சின்ன வயசுல நரபலி கொடுக்கப்பட்டான்ல, அவன் கழுத்துல இருந்து விழுந்த செயின், அதை தான் போட்டுருக்கான் பாருங்க. அப்புறம் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இவங்களே ஒரு குடிசை கட்டி ஒரு முரசு கட்டி ஆபத்துனா அந்த முரசுல அடிக்க சொல்லி குடும்பம் நடத்தவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இவளோ சிவபக்த வீட்லயே கொல்லப்புறத்துல ஒரு சிவலிங்கத்தை ரெடி பண்ணி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அந்த பக்கம் காளாவோட படம் வேற வந்துகிட்டு இருக்குது. வாயுலிங்கத்தை அபகரிக்கிறதுக்காக காளாவோட படம் வருதுன்னு தலைவர் வந்து சொல்லுவார். சிவனுக்கு தன்னை காப்பாத்திக்க தெரியும், யாரும் எதுவும் செய்ய தேவையில்லைன்னு சொல்லிட்டாப்ல மகாதேவ சாஸ்திரி. அடிவாங்கின கொம்பன் அவனுக்கு குகையில வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுது. ஊர் தலைவர்கள்லாம் ஊரோட படம் அங்கங்க வெளியில இருக்குது போல, அந்த படைகள் எல்லாம் வர சொல்லலாம், காலா வரும்போது தயாரா இருக்கணும் பேசிட்டு இருக்கும் போதே காலாவோட படம் ஆல்ரெடி இங்க வந்துருச்சு, ரவுண்டு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா சொல்லக்கூடாது, ஊர் தலைவர்கள் ஒவ்வொருத்தரும் அவரோட பங்குக்கு நல்லா தான் சண்டை போடுறாங்க. ஊர் தலைவர்கள் மட்டுமில்ல, ஊர் தலைவர்களுக்கு அடுத்து 2ஆம் கட்ட தலைவர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களும் கதாயுதத்தோட அடிக்கிறதும் சாட்டையோட அடிக்கிறதும் நல்லா தான் இருக்குது. ஒருத்தன் வால் எடுத்து வீசினதுல சாமியாடி சம்பவ இடத்திலே செத்து போயிட்டான். அவளோட ரத்தம் அங்க மேல காளி சிலை மேல படும். அடுத்து சாமியாடியோட பொண்ணு கழுத்தறுத்து கொன்னுட்டாங்க. விட்டா எல்லா பெண்களையும் கொண்டுடுவாங்கன்னு பெண்களையும் குழந்தைகளையும் சேஃபா இங்க பக்கத்துல இருக்கிற ஒரு பாலத்தை தாண்டி பக்கத்து மலைக்கு கூட்டிட்டு போயிடு, எல்லாரையும் இங்க கூட்டிட்டு போயிடு. நானும் பாலத்தோட அந்த பக்கத்துக்கு வந்த பிறகு பாலத்தை கட் பண்ணி விட்டுட்டா நம்ம சேஃபா இல்லன்னு சொல்லிடுறாரு சரத்குமார். உடனே எல்லாரும் கிளம்பி போறாங்க. கூடவே பாதுகாப்புக்கு மத்த தலைவர்களையும் போக சொல்றாரு. எல்லாருமே அங்க இருந்து லைட்டா சண்டை போட்டுட்டு மேஜர்லி தப்பிச்சு அந்த பாலத்தோட வழியா அந்த மலைக்கு போறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பெரும்பாலான பேர் இந்த பக்கம் வந்துட்டாங்க. சரத்குமார் இந்த பக்கம் வரணும், ஆனா சரத்குமாரா ரவுண்டு கட்டுறாங்க. ஆனாலும் ஒத்தாலா இருந்து எல்லாரையும் அடிச்சு சமாளிச்சிட்டு இருக்கிறார்.
பாலத்து பக்கம் வந்து அங்கேயும் பல பேரை வெட்டிக்கிட்டு இருக்கிறார். பாலத்தை தாண்டி யாரையும் அந்த பக்கம் போக விடல. ஆனா நம்ம காலா அங்க வந்தவன் அம்பெடுத்து விடுறான். அப்படி அங்க சீனு கட்டு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவுக்கு கனவு மாதிரி தெரியுது அப்பாவுக்கு ஆபத்துன்னு. வேகமா குதிரையை ஓட்டிட்டு வந்தா எதுக்கு அப்பா வந்து நிக்கிறாப்புல இருக்கும். இறங்கி என்னன்னு பேச போனா இங்க பேசுறது அப்பா இல்ல அப்பாவோட ஆத்மா. பேசிக்கிட்டு இருக்கும் போதே அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது உடம்புல அம்பு வந்து குத்துறாப்புல அவருக்கு தெரியும். என்ன இருக்குன்னா காலா விட்டு அம்புகள் தான் வந்து குத்தி கிழிக்குது. தான் சாகர தருவாயிலையும் தான் இருந்த அந்த பாலத்தை அத்து விட்டுட்டு தான் அங்க செத்து போய் ஊரை காப்பாத்தி இருப்பார். இந்த பக்கம் ஆத்மாவும் மறைஞ்சு போயிடும். அப்பாவுக்கு என்ன நடந்ததுன்னு புரிஞ்சுக்கிட்டு தம்பி வருத்தப்படுறான். இன்னும் வேகமா போய் பார்த்தா தண்ணிக்குள்ள விழுந்த அப்பாவோட பாடியை எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு ஊர்க்காரங்க தூக்கி வச்சிருக்காங்க. செய்ய வேண்டிய இறுதிச்சடங்கை செய்யணும்னு பேசும்போது ஹீரோயின் வந்துடுறா. என் அப்பாவோட சாவுக்கு காரணமான அந்த காலாவை கொல்லாம பழிவாங்காம இறுதிச்சடங்கு செய்ய மாட்டேங்கிறான். அடுத்து பார்த்தா மலவுச்சியில இருக்கிறாப்ல இந்த பக்கம் காலாவோட படம் இருக்கும். வருவானா இல்ல பயந்து ஓடிடுவானு பேசிட்டு இருக்கும் போதே கூட இருக்கிற ஒருத்தனோட நெத்தி பொட்டுல ஒரு அம்பு வந்து விழும். அதுல வேற எழுதி இருக்குது நாளைக்கு இந்த இடத்துக்கு வா யுத்தம் ஆரம்பமாகும்னு எழுதி இருக்குது. உடனே காலா காண்டாவார். எங்க இருந்து அம்பு விட்டான்னு பார்த்தா பல கிலோமீட்டர் தூரத்துல மலை மேல இருந்து அம்பு விடுறான். உடனே இவங்கிட்ட இருக்கிற அம்பு வீரர்கள் எல்லாம் வில் வீரர்கள் எல்லாம் அம்பு விடுவாங்க. அது அவன் பக்கத்துல கூட போகாது. ஆனா அவன் விட்ட அம்பு மட்டும் இவ்வளவு ஷார்ப்பா அடிச்சிருக்குது. ஆளை பார்த்தா வித்தக்கார மாதிரி தெரியுது. படை எண்ணிக்கை கம்மியா வச்சுக்கிட்டு நாளைக்கு வா அவன் கூப்பிடுறான் நாளைக்கு யுத்தத்துக்கு வான்ட்டு. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு திரும்பி போயிடலான்னு கூட சித்தப்பா பேசும்போது சித்தப்பா வாய்க்குள்ளேயே அம்பை விட்டு ஆட்டிட்டாப்ல. யுத்தத்துல அவன் சாக போறான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் யுத்தத்துக்கு வந்து நிக்கிறாங்க. ஒத்தாளா இருக்கிறாப்புல இங்க 1,00,000 வீரர்கள் இருக்கிறாங்க. சரி ஒரு ஆள் தானே எல்லாம் ஓடி வரும்போது அம்பு விட்டே ஒரு 10-15 பேரை கொன்னுவார். பக்கத்துல நெருங்கி வரும்போது 3 திசையில இருந்தும் ஊர்க்காரங்களோட படம் உள்ள இறங்குது. அவங்க பங்குக்கு அவங்க களத்துல இறங்கி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் களத்துல இறங்கி சண்டை போடுறா. ஊர் தலைவர் எல்லாம் நல்லா சண்டை போடுறாங்க. அப்புறம் 2ஆம் கட்ட தலைவர்கள் ஹீரோயின் சண்டை எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. நம்ம ஹீரோ பல பேரை வெட்டி சாச்சிக்கிட்டு இருக்கிறான். ஒரு 10 பேர் சுத்தி ரவுண்டா நின்னு எல்லாரையும் அடிச்சு சமாளிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவர்களோட எண்ணிக்கையோ ரொம்ப அதிகமா இருக்குது. எப்படியும் சமாளிக்க முடியாது தோத்துருவோமோன்னு ஊர் தலைவர்கள் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிற சமயம் நம்ம ஹீரோ சூலாயுதத்தை எடுத்து காலாவை நோக்கி விடுவான். பக்கத்துல இருக்கிறவன் செத்து போயிடுவான். காலாவை தூண்டி விட காலா காண்டாயி கோவப்பட்டு ஹீரோவோட சண்டை போடுறதுக்காக முன்னோக்கி வராரு. இதுதான் இவனுக்கு வேணும். ஏன்னா தலைவனை கொண்டுட்டா பட தானா பயந்து ஓடினு நம்ம ஹீரோ நினைச்சான். தலைவனை நோண்டி விட்டான். தலைவன் சண்டை போட வந்துட்டார். தலைவன் கூட இவரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறார். கை சண்டை வால் சண்டை பறந்து சண்டைன்னு எல்லா சண்டையும் நல்லா தான் நடக்குது. அந்த இடத்துல வச்சு உச்சந்தலையிலேயே ஓங்கி ஒரு அடி ஒரு மிதி மிதிப்பான். 2 தலைவர்களும் சண்டை போறதை பார்த்துட்டு மித்த 2 படையும் அவர்களோட அந்த யுத்த சண்டையவே பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல விருட்டுன்னு அவன் மேல ஏறினவன் காலாவோட தலையை துண்டாக்கிடுறான். தன் அப்பாவோட சாவுக்கு பழி வாங்கிடுறான். தலைவர் இறந்ததுமே பட பயந்து ஓடிடுச்சு. யுத்தத்துல இவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்ச பிறகுதான் தன் அப்பாவுக்கு வாக்கு கொடுத்தபடி அப்பாவோட பாடியை நல்லபடியா எரிச்சிட்டு கிளம்புறாங்க. என்ன கிளம்புற ஊரையே காப்பாத்திட்டு ஊரை விட்டு கிளம்புனா எப்படி இங்கே நண்பர்கள் கேட்டுப்பாங்க. ஊர் தலைவர்கள் கேட்டுப்பாங்க. இல்ல அப்பா உயிரோட இருக்கும்போது கொடுத்த வாக்கு. அப்பா செத்தாலும் அந்த வாக்கை காப்பாத்தணும். நான் ஊருக்கு ஒதுக்குப்புறமாவே வாழ்ந்துட்டு போறேன்னு வாழ்ந்துட்டு இருக்கிறாப்ல. அன்னைக்கு மகா சிவராத்திரி. இன்னைக்குள்ளதான் சிவ பூஜை பண்ணி இருக்கணும். சிவனை கூப்பிட்டு இருக்கணும். இப்ப வரைக்கும் அவனுக்கு அது சுத்தமா ஐடியாவே இல்லை, ஞாபகம் இல்ல. முன்ஜென்ம நினைவுகள் எல்லாம் சிவனுக்காக பாயாசம் பண்ணி வச்சிருப்பா. பசிக்குதுன்னு நம்ம பையன் அதை எடுத்து குடிக்க போகும்போது தட்டி விட்டுறான். புருஷன் பசியா கிடக்குறான். அந்த கல்லுக்கு சும்மா வச்சிட்டு இருக்கிற எங்க வந்து தின்ன போகுது அந்த கல்லு. என்ன விட உனக்கு அந்த கல்லு முக்கியமா போச்சான்னு கோவப்பட்டு கிளம்புறாங்க. வேட்டைக்கு போறானா. வேட்டைக்கு போய் மானை பிடிச்சிட்டு வரேன் அதை சமைச்சு கொடுங்குறான். போ ஒரு எறும்பு கூட உனக்கு கிடைக்காதுன்னு இவ சாப விடுறா. பாப்பமா நானா இல்ல உன் கல்லு ஜெயிக்குதான்னு பாப்பமான சவால் விட்டு வந்தா வேட்டையோட தான் வருவேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். இன்னைக்கு மகா சிவராத்திரி ஆயிடுச்சு. இன்னைக்குள்ள அவன் உங்களை சிவானு கூப்பிடுவானா? ஏன்னா வார்த்தைக்கு வார்த்தை கல்லு கல்லுன்னு கூப்பிட்டு இருக்கானே அப்படின்னு கேட்க இன்னைக்கு நாம எதிர்பார்த்த எல்லாம் நடக்கும். நானே நடத்தி காட்டுவேன் அப்படிங்கிறாரு நம்ம சிவன். ருத்ரா அப்படின்னு கூப்பிடுறாரு. அடுத்த நொடி ருத்ர முன்னாடி வந்து நிக்கிறாப்ல. சிவனோட இன்னொரு ரூபம் வேலையை கொடுத்து அமுச்சு வச்சுட்டாரு சிவன். காட்டுக்குள்ள பண்ணிய வேட்டையிட பார்த்தா குறி சிக்க மாட்டேங்குது. எதை பார்த்தாலும் குறி சிக்க மாட்டேங்குது. இந்த பக்கத்துல கொம்பை வேற எந்திரிச்சிட்டான். குணமாயிட்டான். எந்திரிச்சதுமே அவளை தான் தேடுறான். அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னொருத்தரோட மனைவி நமக்கெல்லாம் அம்மா மாதிரி தப்பான நோக்கத்துல எதுவும் செய்யாதரான்னு சொன்ன அப்பாவையே அடிச்சு கீழே தள்ளி லிங்கத்தை எடுத்து தலையில போட்டு கொண்டு போட்டுட்டு அவளை நாசம் பண்றதுக்காக கிளம்பிட்டான். இந்த பக்கம் வேட்டையில என்ன பண்ணாலும் ஒன்னும் தேரலைங்க. என்னடா ஒண்ணுமே தேர மாட்டேங்குது. சிவலிங்கத்து மேலேயே கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டான். அது எங்கேயோ காட்டுக்குள்ள பராமரிப்பு இல்லாம கிடக்கிற ஒரு கல்லு மாதிரி தெரியுது. அது மேல கால் போட்டு உட்காந்துட்டான். அந்த பக்கம் சிவராத்திரிங்கிறதுனால அப்பப்ப வந்து மகாதேவ சாஸ்திரி பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பார். இப்ப பூஜை பண்றார். அப்புறம் ராத்திரி மிட்நைட்ல வந்து மறுபடியும் பூஜை பண்ணுவார். இப்ப நம்ம ருத்ர வரார். யாரு? நம்ம பிரபாஸ் தான். ஒரே ஆளு ஆனா 3 இடத்துல வந்து நிக்கிறார். ஒண்ணு நம்ம மகாதேவ சாஸ்திரி கிட்ட, இன்னொரு ரூபம் ஹீரோயின் கிட்ட, இன்னொரு ரூபம் ஹீரோ கிட்ட. ஒரே ருத்ரன் தான். ஆனா 3 ருத்ரனா 3 பேர்ட்ட பேசிட்டு இருக்கிறான். மகாதேவ சாஸ்திரி நான் தான் சிவனோட சிறந்த பக்தன்னு தலக்கணத்துல தெரிவார். 4 வார்த்தைக்கு வார்த்தை 4 வேதங்களையும் படிச்சு கரைச்சிருக்கிறேன் குடிச்சிருக்கிறேன்னு பேசிட்டு இருப்பாப்ல. ஆனா உன்னை விட ஒரு மிகச்சிறந்த சிவபக்தன் வருவான். உன் பக்தியை விட அவன் பக்தி பெருசுங்கிறத உனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுவான். அதை நீயே பார்த்து மிரளுவேன்னு ருத்ரன் எடுத்து சொல்றார். இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயின் மறுபடியும் பாயாசம் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை அங்க வந்தவரு நம்ம ருத்ரை எடுத்து குடிச்சிருவான். என் புருஷன் குடிச்சானா அவன் கூடயே சண்டைக்கு போனேன். நீ என்னையா குடிச்சிட்டேன்னு இவ சண்டைக்கு வர. இன்னமா முட்டாத்தனமா எல்லாத்தையும் நம்புவியா? கல்லுக்கு வச்ச
பாயாசத்தை பசிக்கிறவன் சாப்பிட்டா என்ன தப்பு அப்படின்னு கேட்பாப்ல. அவளுக்கு ஒன்னும் புரியல. பெரியவங்க எல்லாம் கடவுளுக்கு இப்படித்தானே படைச்சு கும்பிடுவாங்கன்னு கேட்பாங்க. அது நிஜம். ஆனா சுத்தி இருக்கிற யாருமே பசியில இல்லாதப்போ இப்படி படைச்சா நியாயம். ஆனா சுத்தி இருக்கிறவங்கள யாராவது ஒருத்தர் பசிச்சிருந்தா அவருக்கு சோறு போடு, அதுதான் சிவனுக்கு அர்ச்சனையா போய் சேருங்கிறாப்ல. இப்படி இவளுக்கு அட்வைஸ். ஃபுல்லா மூட நம்பிக்கையில போகாத, கொஞ்சம் பாசிட்டிவா திங்க் பண்ணுன்னு. ஆனா அந்த பக்கம் நம்ம ஹீரோவுக்கோ எல்லாத்தையுமே நெகட்டிவ்ல பாக்காதரா, கொஞ்சம் பாசிட்டிவா பாரு, தூண்லயே இருப்பான் துரும்புலயே இருப்பான் சிவன் அப்படின்னு எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாரு ருத்ரன். என்ன ஓவரா கடவுள் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கிற, சிவனை பத்தி பேசிட்டு இருக்கிற, என் பொண்டாட்டி ஒன்னு அமுச்சு வச்சால, அதெல்லாம் நான் வர முடியாது, உன் பேச்ச கேட்க முடியாது, வேட்டையெல்லாம் வாங்கின பிறகுதான் அதைத்தான் சமைச்சு சாப்பிடுவேன் அப்படின்னு அடம்பிடிச்சிட்டு இருக்கிறாப்ல. இந்த பக்கம் நம்ம சாஸ்திரிகள் பட்டால செய்யப்பட்ட ஒரு துணியை தான் அர்ச்சனைக்காக சிவனுக்கு போத்துறதுக்காக எடுத்து வந்திருக்கிறார். அது எரிஞ்சு போயிடுச்சு. ஐயோ எரிஞ்சு போச்சுன்னு பதறுவாப்ல. பரவாயில்லன்னு இவர் ஒரு வெள்ளை கலர் ட்ரெஸ் கொடுப்பாப்ல, இதை வந்து படை அப்படின்னு. சச்ச, பட்டுல தான் படைக்கணும்னு வர அவரு. ருத்ரனும் நீ பட்டு பட்டுன்னு தூக்கி வச்சு கொஞ்சுற, ஆனா அந்த பட்டுங்கிறது ஏதோ ஒரு பூச்சி, அந்த பூச்சில இருந்து கிடைக்கிறதாங்கிறத மறந்துடாதுன்னு ஒரு அட்வைஸ போட்டு ருத்ரன் காணாம போயிட்டார். ருத்ர இருந்த இடத்துல பார்த்தா வெறும் சாம்பல் மட்டும் தான் இருக்குது. யார் இவர்னு அவருக்கு ஒன்னும் பிடிபடல. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயின் கிட்ட யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி பக்தனாக்க முடியாது, தானா வரும் அப்படின்னு எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாப்ல. என்னங்க முட்டாத்தனமா பேசுறீங்கன்னு இவ கேட்க, மூளை இருக்கிறவ எல்லாம் பேசுறது முட்டாத்தனமா தான் தெரியும்னு அவர் பேசுவார். உன் புருஷனுக்கு நீ எதிர்பார்க்கறத விட பக்தி கூடும், நீயே மிரண்டு போய் அதை பாப்பேன்னு சொல்லிட்டு கிளம்பினதும் அவர் ரொம்ப சந்தோஷமா கும்பிடுறான். இந்த பக்கம் கல்லுங்கிறையே ஒரே ஒரு வாட்டி சிவன் ஒரு தடவை கூப்பிட்டு பாரு அப்படின்னு கேட்பாப்ல. ஒரு காலம் அது நடக்காது. ஏன்னா கல்ல கடவுளாக்கனாலதான் என் நண்பனோட தலை போச்சு, நரபலிங்கிற பேர்ல அவன் செத்தான். என் கழுத்துல அவனோட ஞாபகார்த்தமா இந்த செயின் இருக்கிறவரை அந்த வார்த்தை சொல்லி அவனை நான் கூப்பிட மாட்டேன் அப்படிங்கிறாப்ல. இது என் கழுத்துல இருக்கிற வரைக்கும் கடவுள் இல்லைங்கிறதுக்கு இதுதான் சாட்சிங்கிறாப்ல எடுத்து சொல்லிட்டு இருப்பாப்ல. தன்னோட வில்லு அம்பெல்லாம் எடுத்துட்டு கிளம்ப போற சமயம், அந்த கல்ல பாக்குறதுக்கு சிவலிங்க மாதிரி இருக்கு, மேல கால வைக்காதன்னு ருத்ரன் சொல்லுவான். ஓஹோ, நான் கால எடுத்து வச்சா கோவப்பட்டு என் கூட சண்டைக்கு வந்துருவாரு, வந்தாலும் முடிஞ்சா வர சொல்லு பாப்போம் அப்படின்னு கால வைக்க போவான். ருத்ரன் காண்டாயி சண்டைக்கு போறாரு. ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிப்பாங்க. நம்ம பையன் உசுரை கொடுத்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா அவரு ஏதோ ஒரு கொசு கூட சண்டை போறாப்புல தான் சண்டை போட்டுட்டு இருப்பார். பெருசா எல்லாம் கேர் பண்ணிக்காம அசால்ட்டா அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல லைட்டா நெஞ்சில தட்டினதுக்கு ஆத்துல போய் விழுந்து ஆத்தோட்டத்துல அள்ளிட்டு போகப்படும். இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயினை நாசம் பண்றதுக்காக கொம்பே வந்துட்டான். அவளும் முடிஞ்ச வரை கிடைக்கிறதெல்லாம் எடுத்து சண்டை போட்டுட்டு இருக்கா. அவன் அடங்க மாட்டேங்கிறான். ஒரு கட்டத்துல வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுப்பா. உன்னை வெளியில வர வைக்கிறேன் பாருன்னு சொல்லி வீட்டையே மொத்தமா கொளுத்துறான் கொம்பை. இந்த பக்கம் தண்ணியில நீந்தி வெளியில வந்து பார்த்தா அவன் வந்திருக்கிற இடம் தான் வாயிலிங்க இருக்கிற அந்த புனிதமான இடம். அங்கேயே நம்மால வந்து நிக்கிறார். அவரு கூட சண்டைக்கு கிளம்புறான். இன்னும் கொஞ்ச நேரத்துல மகா சிவராத்திரி முடிய போகுது. சண்டை போடும்போது அங்க இருக்கிற வில்வ இலைகள் மேல விழுவான். வில்வ இலைகள் எல்லாம் அப்படியே சிவன் மேல வாயிலிங்கத்தின் மேல படும். மறுபடியும் சண்டை போறதுக்கு ஓடியாருவான். குத்த வருவான். ஜஸ்ட் மிஸ் ஆகும், தூக்கி வீசுவார். அப்படி கீழே விழும்போது அவன் விழுந்த இடத்துல இருந்த விபூதி எல்லாம் சிவன் மேல படும். விபூதி கையில ஒட்டிக்கிடுச்சா அதையெல்லாம் அப்படியே டிரெஸ்ல தொடச்சிட்டு மறுபடியும் சண்டைக்கு வரான். ருத்ர மேல எரிஞ்ச தேங்காய் சிவனுக்கு அபிஷேகமா உடைக்கப்படும். பரவாயில்லையே, சிவபக்தன் ஆயிட்டே அப்படின்னு வர ருத்ரன். இல்ல எனக்கு புரியல, நான் எப்ப சிவபக்தன் ஆனேன்னு அவன் கேட்பான். என்னப்பா, மகா சிவராத்திரி அன்னைக்கு பொதுவா எல்லாரும் சாப்பிடாம விரதம் இருப்பாங்க, நீயும் காலையில இருந்து சாப்பிடாம விரதம் இருக்கிற. அப்புறம் நல்லபடியா குளிச்சு சுத்தமாயி வில்வ இலையால சிவனை கும்பிடுவாங்க. நீனும் வில்வ இலையால கும்பிட்ட. உடம்பெல்லாம் விபூதி அடிச்சுப்பாங்க, நீயும் விபூதி அடிச்ச, சிவனுக்கும் அடிச்சு விட்ட. அப்புறம் கடைசியா தேங்காய் உடைப்பாங்க, அதையும் சிறப்பா செஞ்சுட்ட. எல்லாம் நல்லபடியா முடிச்சிட்ட. இனி ஒரே ஒரு தடவை சிவன் மட்டும் கூப்பிட்டு பார், ஏதாவது கேட்டு பார், அப்பத்தானே கல்லா சிவனானு உனக்கு புரியுங்கிறாப்ல. அந்த பக்கம் ஹீரோயின் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கா. ஒரு ஜன்னலை உடைச்சு போட்டு தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கா. பின்னாடியே விரட்டிக்கிட்டு இவன் போற நினைக்கிறவன் கையில அந்த முரசை பார்த்ததும் முரசை அடிக்க ஆரம்பிச்சிடறான். அந்த சத்தத்தை கேட்டதுமே ஐயோ நம்ம ஹீரோயினுக்கு ஆபத்துன்னு அவர் அங்க வந்து ஓடியாரார். இந்த பக்கம் இவன் வேற விரட்டி வந்துகிட்டு இருக்கிறான். இவன் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வர்றதுக்காக ஓடியாந்தவ எங்கேயோ முட்டி மயங்கி விழுந்துடுறாங்க. பக்கத்துல நெருங்கி போறான், அவளை சீரழிக்க போறான். அதே சமயம் ருத்ரன் கையை தூக்கணும். முன்னொரு காலத்துல சிவனுக்காக தான் உசுரையே கொடுத்த சிலந்தி, அது இப்போ பல மடங்கு பெருசா இருக்கிறா. அது வந்து அந்த பையனை சிலந்தி வலையாலேயே ரவுண்ட் ரவுண்டா சுத்தி அப்படியே மேல தொங்க விட்டுருச்சு. அடுத்து சிவனுக்கு உதவி பண்ண பாம்பு, அதுவும் அனகோண்டா சைஸுக்கு பிரம்மாண்டமா இருக்குது. அவனை சுத்தி ஒரே லபக்குல முழுங்கிடுது. அப்புறம் சிவனுக்கு உதவி பண்ண அந்த யானை, ஸ்ரீகாளஹஸ்தி யானை, அது நம்ம ஹீரோயினை காப்பாத்தி கூட்டிட்டு போகுது. இந்த பக்கம் ஹீரோயினோட சத்தம் வந்த திசையை தூக்கி ஓடியாந்தவன் அங்க விசித்திரமா ராட்சச சிலந்தி வலைகளையும் ராட்சச பாம்பு சட்டையையும் யானையோட தடங்களையும் பார்த்துட்டு ஆச்சரியப்படுறான். அவனுக்கு ஒண்ணும் புரியாம மறுபடியும் இங்கதான் வந்து நிக்கிறான். காட்டுல தெரிஞ்சாலும் அவ்வளவு ஈஸியா யானை கூட்டத்தை பாத்திர முடியாது. ஆனா யானை தடம் இருக்குது. அனகோண்டா சைஸுக்கு பாம்புகளை நான் பார்த்ததே இல்ல. அவ்வளவு பெரிய பாம்பு சட்டை கிடக்குது. எனக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியல. என் பொண்டாட்டிய காணோம், அவளுக்கு என்ன இருக்குன்னு பதட்டமா இருக்குன்னு சொல்லும் போது, இப்போ உன் பொண்டாட்டி எங்க இருக்கிறா ஏது இருக்கிறான்னு தெரியல. ஒரு தடவை சிவன்ட்ட கூட்டு பாரு, அவங்கிட்ட உதவி கேட்டுப்பாரு, உதவி
உதவி கிடைக்கலாம், உன் பொண்டாட்டியும் கிடைக்கலாம்னு அட்வைஸ் பண்றாரு. சரின்னு நம்மாலும் பெருசா நம்பிக்கை இல்லாம லிங்கத்துக்கிட்ட பக்கத்துல போய் எல்லாரும் கல்ல கடவுளா கும்புறாங்களா இல்ல கடவுளே கல்லான்னு எனக்கு தெரியாது, ஆனா என் பொண்டாட்டி உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கா, இன்னைக்கு கூட அவளுக்கு எனக்கு நடுவுல சண்டை வந்ததுக்கு காரணமே நீதான், இன்னைய டேட்ல பொறுத்தளவுல என்னை விட அவளுக்கு நீதான் முக்கியம், எல்லாரும் நீ இருக்கிறதா நம்புறாங்க, ஆனா நான் நம்பினதில்ல, அதனாலயே உங்ககிட்ட எதுவும் இதுவரை கேட்டதில்ல, ஆனா இந்த ஒரே ஒரு தடவை கேட்கிறேன், நீ உண்மையிலேயே இருக்கிறேன்ற நிஜமா இருந்தா என் பொண்டாட்டியை எனக்கு காட்டுங்க சிவனேன்னு ஒரே ஒரு தடவை அந்த வார்த்தை வந்துருச்சுங்க. ருத்ரனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை சிறப்பா முடிஞ்சிருச்சு. அடுத்த நொடி லிங்கத்துக்கு மேல அப்படியே காத்து பறக்கும். லிங்கத்துக்கு மேல இருந்த அதை எல்லாம் அப்படியே பறந்து கீழே விழும். காத்து அடிக்கிற அடியில பூஜை பொருட்களை எல்லாம் அந்த இடத்துல இருந்து பறந்து போகுது. சிவானி இவன் கூப்பிட்டது அங்க இருக்கிற சிவனுக்கே கேட்டுருச்சு. ருத்ரனுக்கு அது சந்தோஷம். பார்த்தா அந்த பக்கத்துல யானை அழகா ஹீரோயினை காப்பாத்தி கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுச்சு. இவனும் ஓடி போய் பொண்டாட்டிய பார்த்து கட்டி தழுவுறான். என்ன நீ தான் காப்பாத்தினு கேட்டா, நான் காப்பாத்தல, நீ கும்பிடுற அந்த சிவன் தான் காப்பாத்தினா, அதோ உன் கனவுல அடிக்கடி வர்ற வாயுலிங்கம் காட்டினதும் அவளும் ஓடியாந்து வாயுலிங்கத்தை பார்த்து மனசார கும்பிடுறா. தன் கனவு நிறைவேறிட்டதா சொல்றா. இதுக்கு அபிஷேகம் பண்ணணுமே நம்ம யோசிக்கும் போது ஒவ்வொரு நாளும் இவ்வளவு தூரம் இங்க வந்து அபிஷேகம் பண்ண முடியாது, பேசாம இதை நான் தூக்கிட்டு போயிடுறேன், நம்ம வீட்டுல வச்சு தினமும் அபிஷேகம் பண்ணலாம்னு சொல்லிட்டு தூக்குறதுக்காக ஒரு தடவை கட்டி பிடிப்பான் பாருங்க. அந்த நொடி அவனுக்கு எல்லாம் வல்ல நம்ம ஈசனையே கட்டி பிடிக்கிறாப்ல தோணும். இது கல் இல்ல அப்படிங்கிற அந்த உண்மை அவனுக்கு புரியும். கழுத்துல போட்டிருந்த அந்த செயின் கூட அந்த நொடி அருந்து கீழே விழும். ஆத்திகனா மாறிட்டான். இதே துடிப்பே இவனுக்கு கேட்கும். அவ்வளவுதான், இது கல் இல்ல சிவன் தான், ஈசன் தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறார். ஆடி போவார் ஒரு நொடி. பொண்டாட்டியே அப்படியெல்லாம் சிவலிங்கத்தை தூக்க கூடாது, இருக்கிற இடத்துல தான் இருக்கணும் வான்னு பொண்டாட்டி கூட்டிட்டு போயிடலாம். ஆனா அவனுக்கு போகிறதுக்கு மனசே இல்லாம திரும்ப திரும்ப பார்த்துட்டே போறான். ராத்திரி குடிசை எரிஞ்சதுனால வெளியில தான் படுத்திருப்பாங்க. சிவலிங்கத்துக்கு கீழே தான் படுத்திருப்பான். காலையில பார்த்தா ஆளை காணோம். எங்கடானா அந்த வாயுலிங்கத்தை பாக்குறது தான் போயிருக்கிறான். அது கல்லுன்னு தெரிஞ்சதுமே அவனால சும்மா இருக்க முடியல. நான் உன்னை இவ்வளவு காலமா கவனிக்காம விட்டுட்டேன், ஆனா உன்னை தொட்ட அந்த நொடி, உன் இதய திருப்ப கேட்ட அந்த நொடி, உன்னை மறந்தேனே, அது எல்லாம் எனக்கு நினைவு வந்து விட்டது, நான் என்னை மறந்து விட்டேன் அப்படிங்கிறாப்ல. எங்க அம்மா இறந்த பிறகு அந்த வலி என்கிட்ட எப்பவுமே இருந்துகிட்டே இருந்தது, ஆனா உன்னை கட்டி இணைச்ச அந்த நொடி அந்த வலியும் போயிடுச்சு, அந்த பாரமும் போயிடுச்சு. இப்படி சும்மா அசால்ட்டா கல்லு கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறான். இவ்வளவு நாளா கல்லுன்னு திட்டிக்கிட்டு இருந்தான். இப்போ இன்னொரு புறமா அதை புரிஞ்சுக்கிட்ட பிறகு அது கூட பேச ஆரம்பிச்சுட்டான். இப்ப வெளியில இருந்து இத யாரு பார்த்தாலுமே என்ன பைத்தியமாவன், கடவுள் என்ன பதிலுக்கு பேச போறாரு, இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறான், உருக ஓவரா பண்றானே தான் நினைப்பாங்க. ஆனா அவனும் உருகி சிவனோட கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். சிவனுக்காக என்னென்னமோ பண்ண ஆரம்பிக்கிறான். தான் வேஷ்டி அவுந்து விழுகிறது கூட அவனுக்கு தெரியல. அந்த லெவலு தன்னை மறந்து பக்தியில சிவனையே சுத்தி வர பொண்டாட்டி தான் ஓடி போய் வேஷ்டியை கட்டி விடுவா. அப்படி தன்னை மறந்து அவமானம் மறந்து அவனுக்கு எதை பார்த்தாலும் சிவனாவே தெரியும். வானத்தை பார்த்தா சிவனா தெரியும், சோரை பார்த்தாலும் சிவனா தெரியும். சிவான்னு விடாது சொல்லவே ஆரம்பிச்சுட்டான். சிவன் காலில் விழுந்து சிவனை கும்பிட்டுட்டு சிவனையே சுத்தி வருவான். சிவனுக்கு அபிஷேகம் பண்ணணும்னு ஆசை. தண்ணி எடுத்துட்டு போலான்னு பார்த்தா தண்ணி கையில கொள்ளல. சரி இலையில எடுத்துட்டு போனாலும் பார்த்தாலும் இலையும் கொள்ளல. எப்படி எடுத்துட்டு போனாலும் தண்ணி பத்த மாட்டேங்குது சிவலிங்கத்தை குளிப்பாட்டுறதுக்கு. அதனால என்ன பண்றான்னு பாருங்களேன், வாயில தண்ணியை பிடிச்சுக்கிட்டு ஓடியாந்து சிவன் மேல அதை துப்பி அந்த தண்ணியை நல்லா தொடச்சு லிங்கத்தை குளிப்பாட்டி விடுறான். அப்புறம் நல்ல இனிப்பான பழங்களை தான் சிவனுக்கு அபிஷேகமா கொடுக்கணும்ன்றதுக்காக ஒவ்வொரு பழத்தையும் கடிச்சு பார்த்துட்டு இனிக்குது, இதை கொடுக்கலாம்னு கொடுத்துட்டு இருக்கிறான். சிவனுக்காக தனக்கு பிடிச்ச மாமிசத்தை சமைச்சு வந்து கொடுக்குறான். எப்ப பார்த்தாலும் கெதின்னு இங்கேயே கிடக்க பொண்டாட்டி வந்து கூட்டு போய்கிட்டு இருக்கிறான். சிவனுக்கு வெயில் அடிக்க கூடாதுன்னு கொடபிடிப்பான். சிவனுக்கு குளிர கூடாதுன்னு தான் ட்ரெஸ் கொடுப்பான். விறகு வெட்டுற இடத்துல கூட அதுலயும் சிவனை பாக்குறான். சிவனையே சுத்தி அவன் வர்றது குழந்தை ரூபத்துல இருந்து அவன் கும்பிடுறாப்ல தெரியும். கூடவே இந்த தடவை சிவனும் சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அந்த பக்கம் பார்த்தா வழக்கம் போல பூஜைக்கு மகாதேவ சாஸ்திரி வந்துகிட்டு இருக்கிறார். இங்க பார்த்தா சிவனுக்காக கறியெல்லாம் நல்லா சமைச்சு கொண்டு வந்து இந்தா சாப்பிடுன்னு ஊட்டி விட்டுட்டு இருக்கிறான். இந்த பக்கம் மகாதேவ சாஸ்திரி அதை பார்த்துட்டு டே யார் ராணின்னு முத கேட்கிறார். ஏன்னா ஆளை பார்த்திருக்கிறார். இவரை தவிர யாரும் இந்த லிங்கத்தை பார்க்க கூடாது கும்பிடக்கூடாதுன்னு நினைச்சவரு வேற ஒருத்த வந்துட்டான். யார் ராணி பாவி அப்படின்னு திட்டுவார். டேய் ஊர்க்காரங்களா வாங்கலான்னு சத்தம் போடுறாரு. சத்தத்தை கேட்டுட்டு ஊர்க்காரங்க அந்த பக்கம் வராங்க. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, சிவனுக்கு நான் ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கிறேன். சிவன் சாப்பிடறத பார்த்து கண்ணு வச்சிட்டீங்க, திருஷ்டி சுத்தி போடணும்னு கரியவே திருஷ்டியா சுத்தி வீசி எறிவார். சிவனுக்கு கரிய கொடுக்குறியா, டே வாங்கடா அப்படின்னு சத்தம் போட ஊர்க்காரங்க தலைவர் எல்லாம் ஓடியாராங்க. இவன் பண்ற பாவத்தை பாருங்கடா அப்படின்னு சத்தம் போட ஊர்த்தலர் வந்து என்ன பண்ற, எப்பவுமே கல்லுன்னு பேசிட்டு இருப்ப, இப்ப என்ன ஓவரா பண்றேங்கிறாப்ல. இல்ல கொஞ்ச நேரம் நான் உங்ககிட்ட யார்கிட்ட பேசுறதா இல்ல, பாதி சாப்பிட்டாரு சிவன், மீதி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கரிய ஊட்டி விட வரும்போது மகாதேவ சாஸ்திரி அவனை பிடிச்சி இழுத்துடுவாங்கன்னு சொல்லிடுறாரு. உடனே சாட்டையால அடிச்சு பின்னாடி இழுக்க போகும்போது அந்த சாட்டை பட்டு ஒரு ஈ அங்க செத்து போய் விழுந்துருது. அடிச்சு அடியில 10 அடி பின்னாடி வந்து விழுவான். அடுத்து இந்த பக்கமும் சாட்டையால அடி, 2 கையும் லாக் பண்ணி பிடிச்சுக்கிறாங்க. அந்த பக்கம் பொண்டாட்டி புருஷன் அடி வாங்குறத பார்த்துட்டு ஓடியாரும் போது பொண்டாட்டி அந்த பக்கத்தை இழுத்துட்டு போறாங்க 2 பேரு. இதையெல்லாம் பார்த்த மகாதேவ சாஸ்திரிகள் என்னது இது, பொம்பளை பிள்ளைகள்லாம் இந்த இடத்துக்கு வந்து போயிட்டு இருக்குது, எல்லாம் அசிங்கமா போயிடுச்சு, இதுக்கு தான் யாரும் இங்க அலோவ் பண்ணாம இருந்தேன், எல்லாம் தீண்டு போயிடுச்சு, எல்லாம் தீண்டுபட்டு போச்சுன்னு தீண்டுன்னு புலம்பி தள்ளிட்டு இருக்கிறாரு. ஐயரே ஏன் நாங்கெல்லாம் கும்பிட கூடாதான்னு இவன் கேட்கிறான். கும்பிடலாண்டா, ஆனா கரியை
ஏன்டா படைக்கிறேன்னு கேட்கும்போது எனக்கு உயர்வாப்பட்டது கறி, அதை கொடுக்குறேன், தப்பா அப்படின்னு கேட்கிறாப்ல. 4 வேதங்களும் படிச்ச உங்களுக்கு இது தெரியாதுன்னு கேட்கும்போது என்னையே கேள்வி கேட்கறியா, அகத்தின் வம்சம்டா நானு திமிரா பேசுவார். சிவன் எங்க இருக்கிறாரோ உனக்கு தெரியுமா, சிவன் இருக்கிற இடத்துக்கு என்ன பேரு, அந்த மலைக்கு என்ன பேர்னாவது உனக்கு தெரியுமான்னு கேட்டா, சிவன் தான் தூணுலையும் துரும்புலையும் இருக்கும்போது நான் ஏன் மலையில போய் தேட போறேன் அப்படிங்கிறாப்ல. சிவபூஜை பண்ற ரேஞ்சுக்கு உனக்கு தகுதி இருக்காடா அப்படின்னு கேட்கிறாப்ல. அதுக்கெல்லாம் ஒரு தகுதி தராதரம் ஜாதி வேணுங்கிறாப்ல. எங்க நீங்களும் சரி நானும் சரி புண்ணிய பவித்திர ஏதோ ஒரு தாயோட கருவறையில இருந்து தானே பிறந்திருக்கிறோம். உங்க கருவறை பெருசுன்னு ஏன் கருவறை சிறுசுன்னு யாரும் சொல்லலையே. அப்படி இருக்க தீண்டாமை எதற்குன்னு கேட்பான். அவங்கிட்ட இருக்கு வெட்டி பேச்சுன்னு சாஸ்திரியோட பையன் அடிக்கிறா அப்படின்னு சத்தம் போடுறார். சாட்டையால அடி அடின்னு அடிக்கிறாங்க. அந்த அடியெல்லாம் அவர் வாங்குறார். ஆனா அவர் கண்ணுல இருந்து கண்ணீர் மட்டும் வரல. கண்ணா அப்படின்னு அடிக்கிறாங்க. அதுவும் முள்ளு முள்ளா இருக்கிற சாட்டை. அடிக்க எடுக்க உடம்புல இருந்து ரத்தமா வலியும். அப்பயும் இவன் கண்ணுல இருந்து கண்ணீர் வரல. நீ கல்லுன்னு சொல்லும் போது சந்தோஷமா இருந்த, இப்ப நீ கடவுள்னு சொல்லும் போது இவ்வளவு அடி வாங்குறியே, வலி வாங்குறியே அப்படின்னு அவ கதறும் போது, அடிதான் வாங்குறேன் ஆனா வலிய நான் வாங்கல, சிவன் வாங்குறாரு, எனக்கு வலியே தெரியல அப்படின்னு சொல்லும் போது வாயிலிங்கத்துல 2 கண்ணு வரும். அந்த கண்ணுல இருந்து அப்படியே கண்ணீர் ஊத்தும். அதை பார்த்ததும் பதறி போனவன் தன்னை கட்டி வச்சிருக்கிற அந்த சாட்டை எல்லாத்தையும் உருவி போடுறான். எல்லாரும் பிடிக்கும் போது எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு வேகமா ஓடியாந்து சிவலிங்கத்துல கண்ணு வந்து கண்ணீர் ஊத்துறத பார்த்துட்டு ஏன் அழுகிற, வலிக்குதான்னு கேட்கிறான். உலகத்தை காப்பாத்துறதுக்காக அமிர்தத்தை கடையும் போது வந்த நஞ்ச சாப்பிட்டவே நீ, அப்ப கூட வராத கண்ணீர் என்ன அடிக்கிறதுனால வருதா, அழுகாத, இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, எனக்கு இதெல்லாம் அசால்ட்டுன்னு பேச்சுவார்த்தை பேசிட்டு இருக்கிறான். ஏன் மேல சத்தியம் எனக்கு அழுகவே வரல, எனக்கு வலிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு கண்ணீரை தொடச்சு விடுறான். அப்படி தொடச்சு விடும் போது பார்த்தா கண்ணீர் வந்த இடத்துல இப்போ ரத்த கண்ணீரே வருது. ஐயோ சிவங்கண்ணு கெட்டு போச்சு, சிவன் கண்ணுல ரத்த கண்ணீரா, உலகத்தையே பாக்குற கண்ணுல கண்ணீரா அப்படின்னு பதறி போனவன் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறான். டப்புன்னு ஒரு ஐடியா வருது. ஐடியா வந்துருச்சு, எல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டுதான். அன்னைக்கு விநாயகரோட தலை வெட்டப்பட்ட போது அந்த தலைக்கு பதிலா ஒரு யானையோட தலையை வச்சேல, அதே மாதிரி இந்த ரத்தம் ஒழுகிற இந்த கெட்ட கண்ணு வேண்டாம், என் நல்ல கண்ணை தாரேன்னு தான் கண்ணை நோண்டி எடுப்பா. அதை பார்த்து ஊர்க்காரங்க சாஸ்திரி பையன்னு எல்லா பேரும் அரண்டு போறாங்க. தன் கண்ணை நோண்டி எடுத்து ரத்தம் வந்து அந்த கண்ணுல வைக்கிறான். ஊருக்காரங்க எல்லாம் என்ன பண்ணணும்னு தெரியல, அரண்டு போறாங்க. அப்படி திரும்பி பாப்பான் பாருங்க, கண்ணே இல்லாத இந்த முகத்தை பார்த்து பொண்டாட்டி அப்படியே மயங்கி விழுந்துடுறா. எல்லாம் அரண்டு போறாங்க, என்னடா பண்றா இவன் அப்படின்ட்டு. இப்படி புது கண்ணை கொடுத்ததும் ரத்தம் வலிகிறது நின்னு போயிடுச்சு. எல்லா பேரும் 10 அடி பின்னாடி போவாங்க அந்த கண்ணு ஓட்டையா கிடக்கிறத பார்த்துட்டு. அடுத்து பார்த்தா நல்லா இருக்கிற அந்த இன்னொரு கண்ணுல இருந்து ரத்த வடிய ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ இன்னொரு கண்ணுல இருந்து ரத்த வடியுதே அப்படின்னு பதறான். இவன் கொடுத்த அந்த புது கண்ணுல இருந்து இப்ப ரத்தம் வரல, பழைய கண்ணுல இருந்தா ரத்தம் வந்துட்டு இருக்கு. என்ன பண்ணணும் எனக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த 2வது கண்ணை நான் உனக்கு நோண்டி கொடுக்குறேன், ஆனா உனக்கு நெத்தி கண் இருக்கு 3வது கண், அதுல மட்டும் ரத்தம் வராம பாத்துக்கோ, அதுல ரத்தம் வந்தா எனக்கு கொடுக்கறதுக்கு இன்னொரு கண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் கண்ணை நோண்டுறதுக்கு தயாராயிட்டான். ஆனா இந்த 2வது கண்ணை வைக்கிறதா இருந்தா கண்ணை நோண்ட பிறகு பழைய கண்ணு எங்க இருக்கு, அதுல இந்த கண்ணை வைக்கணுங்கிறதுக்கெல்லாம் அடையாளம் தெரியாம போயிடும், எங்க இருக்குன்னு தடவி பார்க்கணும், கஷ்டம். சோ அடையாளத்துக்காக தன்னோட கால் கட்ட விரல சிவனோட நெத்தி பொட்டுல வச்சுப்பான். அப்புறம் அந்த இன்னொரு கண்ணையும் நோண்டி எடுக்கிறான். ஒரு கண்ணை எடுத்தா கூட ஒரு கண்ணை வச்சு பார்வை இருக்கு, பிரச்சனை இல்லைன்னு சொல்லலாம். ஆனா இப்ப குருடன் ஆயிருவோம், அதை பத்தி எல்லாம் பயப்படாம தான் இன்னொரு கண்ணை நோண்டி எடுத்து அதை சிவனுக்கு படைக்கிறான். கண்ணில்லாத நிலைமையிலையும் கண்ணுக்கு பக்கத்துல ஒழுகுற அந்த தண்ணியை தொட்டு பார்த்தாலே அது ரத்தமா தண்ணியானு தெரிஞ்சிடும். தொட்டு பார்த்தா நல்ல லேசா மாறிடுச்சு, அப்போ உனக்கு ரத்தம் நின்னுடுச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு சிவனை கட்டி பிடிச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துடுறான். பார்த்த சாஸ்திரி எல்லாம் மிரண்டு போறாப்ல. இவன் அல்லவா பக்த, இவன் முன்னாடி நம்ம பக்தி எல்லாம் ஏமாத்திரங்கிறத புரிஞ்சுக்கிட்டார். அன்னைக்கு ருத்ரன் சொன்னது உண்மையா போச்சு. இப்படி ஒரு இருக்க முடியுமா, இப்படி ஒரு பக்தி இருக்க முடியுமான்னு கையில இருந்ததை கீழே போட்டு அவருக்கு சாஸ்திரிகளுக்கு இவன் ஒரு இமயம் மாதிரி தெரியுறான். இவன் உடம்புல இருந்து வலியிற அந்த ரத்தம் லிங்கத்து மேல பட்டு அப்படியே கீழே பூமி மேல படும்போது அந்த ரத்தம் ஒரு ஈ மேல படும். அந்த சாட்டையில அடிபட்டு விழுந்து செத்து போச்சே அந்த ஈ இப்போ உயிரோட திரும்பிடுச்சு. மிரண்டு போயிட்டாப்ல. அடுத்த நொடி பார்த்தா இன்னும் பிரம்மாண்டமா ஒரு சூலத்தோட நிழல் படுது. பாம்பு வந்து இவனையும் லிங்கத்தையும் சேர்த்தாப்ல அணைச்சு கொடையா வந்து நிக்குது. அந்த பக்கம் ஹீரோயின் முழிச்சிட்டாங்க. தான் புருஷன் எப்பேற்பட்ட ஆளுங்கிறத அந்த நொடி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. தான் பண்ணது தப்பு, என் பார்வையில தப்பு இருந்தது, என் நினைப்புல தப்பு இருந்தது, என்ன மன்னிச்சிருங்கன்னு சாஸ்திரிகள் மனமாற குலுங்கி அழுது மன்னிப்பு கேட்கிற சமயம் ருத்ர ரூபத்துல சிவனும் சக்தியும் காட்சி கொடுக்கறாங்க. அவர்களோட அனுகிரகத்தினால இழந்த கண்கள் மறுபடியும் நம்ம ஹீரோவுக்கு கிடைக்குது. எல்லா பேருக்குமே சிவசக்தியோட காட்சி கிடைக்குது. மிரண்டு போய் சாமி கும்பிட்டு இருக்காங்க. சக்தி ஆசீர்வாதம் கொடுக்கறாங்க. நீ கொடுத்த கண்கள்ல தான் இப்ப நான் இந்த உலகத்தை பாக்குறேன்னு சிவனே சொல்றார். சக்தியோ உன் பிறப்பால ஒரு பக்தன் அவன் பக்தி எவ்வளவு தீவிரமாக இருக்குங்கிறத இந்த உலகம் கண்டுடுச்சுன்றாங்க. சிவனுக்கே கண் கொடுத்ததுனால இன்று முதல் நீ கண்ணப்பா என்று அன்போடு அழைக்கப்படுவாயின்னு கண்ணப்பான்னு பேர் கொடுக்கிறதே சக்தி தான். அது மட்டுமல்ல, இனி இந்த உலகம் இருக்கும் வரை உன் கதை இருக்கும், உன் பேர் நிலைத்து நிற்கும்னு ஆசை கொடுக்கறாங்க. இதே இடத்துல
இடத்துல ஸ்ரீகாளஹஸ்தின்னு ஒரு புண்ணிய ஸ்தலம் உருவாக இருக்கிறது. எனக்கு இங்க பூஜை பண்ண வர்றவங்க எல்லாம் எனக்கு முன்னாடி கண்ணப்பனான உனக்கு ஃபர்ஸ்ட் பூஜை பண்ணுவாங்க, அதன் பிறகுதான் எனக்கு பூஜை பண்ணுவாங்கன்னு அந்த கௌரவத்தையும் கொடுக்கிறார். ஆனா கண்ணப்படம் ஹீரோவோ எனக்கு இந்த பேரு பெருமை புகழ் எதுவும் வேண்டாம், உன்னையே பார்த்த பிறகு எனக்கு இந்த மானிட பிறவியே வேண்டாம், எனக்கு இனி மறு ஜென்மமும் வேண்டாம், எனக்கு முக்தி கொடுங்க, என்ன உங்களோட சேர்த்துருங்க, நான் உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்கிற ஒவ்வொரு நொடி எனக்கு நரகமா தெரியும்னு வேண்டி கேட்டுக்க அதுக்குத்தானே வந்திருக்கிறேன்னு அவனது ஜோதிய தன் ஜோதியோடு இணைச்சுக்கிறார் சிவன், தன் நெஞ்சோடு இணைத்துக்கிறார் சிவன். அதுக்கு பிறகு கண்ணப்பர்னு போட்டு இந்த படத்தையும் முடிச்சிடறாங்க. திருப்பதியில ஸ்ரீகாளஹஸ்தி கோயில் இருக்கிறது. அந்த கோயில்ல இப்பயும் சிவனுக்கு முன்னாடி நம்ம கண்ணப்பருக்கு தான் பூஜை பண்ணிட்டு அப்புறம் சிவனுக்கு பூஜை பண்ணக்கூடிய அந்த பழக்கம் இப்ப வரைக்கும் இருக்கிறது. நல்லா இருந்தது இல்ல? வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. எந்த சேனல்ல எந்த வீடியோ போட்டாலும் அதோட யூடியூப் லிங்க்ஸ் நம்ம அதில் கொடுத்துருவோம். தேங்க்யூ.